آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبمحمد رسول وبالاسلام دينا. அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் முறித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஏரோக தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் இமாம்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுது நிலவட்டுமாக. அன்பிற்கினி எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் பலதரப்பட்ட பணிகளுக்கு மத்தியிலே இந்த ரமலானில் ஒரு சிறப்பு தொடர் பயானாக யூடியூப் வலைதளத்தின் மூலமாக தங்களை சந்திப்பதில் முக்கிய மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினி எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, நமது இஸ்லாமிய கல்வி சங்கமானது சதகா, ஜகாத், ஃபித்ரா, ஃபிதியா போன்ற விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலிருந்து பொருளாதாரத்தை ஈட்டி அதை ஏழை எளிய மக்களுக்கு இல்லம் தேடி வழங்கி வருகின்றோம். அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே அந்த அடிப்படையில் உங்களுடைய நன்கொடைகளை தாராளமாக தந்து ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய 11வது தொடர். இந்த 11வது தொடர் நம்ம எடுத்துக்கொண்ட புது தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, மலக்குமார்களை பற்றி நம்ம பேசிட்டோம். இந்த இடத்துல தொடரா ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு வரோம். படைப்பு பற்றியும் எப்போ படைக்கப்பட்டாங்கிறத பற்றியும், அதே மாதிரி இன்னும் சில தகவல்கள் மூட நம்பிக்கைகள் அப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நான் பார்க்க போறோம் என்னன்னு அப்படின்னு சொன்னா, எங்கே இருக்கிறார்கள் மலக்குமார்கள், எங்கே இருக்கிறார்கள் என்ற அந்த குறிப்பிட்ட தலைப்பு இன்னைக்கு இன்ஷால்லா உரை இருக்கும். மலக்குமார்களை பொறுத்த வரையில எல்லா இடங்கள்லையும் இருப்பாங்க அப்படின்றது தான் நம்முடைய இது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பணி நிமித்தங்களை இந்த உலகத்திலேயே வச்சிருக்கிறான். அப்படிங்கும்போது இந்த உலகத்துக்கு உட்பட்டு பூமியில என்ன செய்வாங்க, எல்லா இடங்களையும் பரவி இருப்பாங்க. ஆனா அவர்களுக்குன்ற ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அப்படின்னு பார்த்தா அது வானம் தான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில அதுக்கு ஒரு வசனத்தை பார்க்க சொல்றான். தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின் ஃபௌகிஹின்ன வல் மலாயிகா யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வயஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்த். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான், பிளந்து விட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் வானவர்கள் மலக்குகள் என்ன செய்வாங்களாம், அல்லாஹ்வுக்கு பயந்த நிலையில அங்க இருந்து வருவாங்க. வந்து மக்களுக்காக பிழை பொறுக்க தேடுவாங்க, அல்லாஹ்வை துதி செய்து தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள் என்ற இறைமறை வசனத்தை பார்க்க முடியுது. அப்போ பூமியில் உள்ளவர்களுக்காக வானுலகில் உள்ள மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்வாங்க, அவங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்வாங்கிறத பார்க்க முடியுது. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் அல்லாஹ் சொல்றான், வகம் மின் மலக்கின் ஃபிஸ் ஸமாவாத், வகம் மின் மலக்கின் ஃபிஸ் ஸமாவாத். எத்தனையோ மலக்குமார்கள், எத்தனையோ மலக்குமார்கள் இருக்கிறார்கள். இந்த மலக்குமார்கள் வானத்திலே இருக்கிறார்கள் என்றால் இறைமுறை வசனத்தை பார்க்க முடியுது. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த வசனங்கள்லையும் எண்ணிலடங்காத மலக்குமார்கள் எங்கே இருக்கிறார்கள், வானத்தில் இருக்கிறாங்கிறத பற்றியும் தெளிவுபடுத்தக்கூடிய வசனமாக இருக்குது. அப்போ வானவர்கள் மலக்குமார்கள் வானத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு எப்படி நம்ம சரியான முறையில ஒரு அளவுகள் வைக்கிறது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய கட்டளை இருந்தால் இறங்கி வருவார்கள். அல்லாஹ் சொன்ன பணிகளை செய்து முடிக்க வேண்டும் என்ற கட்டளையிடப்பட்டிருந்தால், சில பணிகள் முக்கியமாக கொடுக்கப்பட்டிருந்தால் அதுக்கு வருவாங்க. ஒரு சிலருக்கு பிரத்யேகமாக இதே பணி என்று இருக்கும், அதுக்காக அவங்க இங்கே இருந்து பணிகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை இருந்தால் இங்கே இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை வரும்பொழுது மேலிருந்து கீழே வருவாங்கிறது தான் இந்த செய்தி.
இப்போ இதுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வைக்கக்கூடிய புகாரில் இடம்பக்கூடிய ஹதீஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ஒரு தடவை வர்றாங்க. வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது நீங்க வந்து ஏன் அதிகமான முறையில் என்னிடம் வரலாமே, நீங்க வந்து இறை செய்தி சொல்லலாம் அல்லது அவங்கள பார்க்க வரலாம், ஏதாவது காரணத்துக்காக அவங்க அடிக்கடி வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இது இங்க வர வேண்டியதானே கேட்கறாங்க ரசூலுல்லாஹ். கேட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன என்ன, அல்லாஹ்வினுடைய கட்டளை இல்லாத பொழுது நாங்க இங்க என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். அந்த இறைமுறை வசனோட உமானத்த நஸ்ஸுல் இல்லா பி அம்ரி ரப்பிக் லஹுமா பைன ஐதீனா என்ற இந்த இறைமுறை வசனம். இந்த இறைமுறை வசனத்தை என்ன, அல்லாஹ்வுடைய கட்டளை இருந்தா தான் நாங்க என்ன செய்வோம், வருவோம். இல்லைன்னா நாங்க என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். அல்லாஹ் சொன்னாதான் வருவோம் அப்படின்ற ஒரு செய்தியை நமக்கு சொல்றாங்க. அப்போ மலக்குமார்கள் என்பவர்கள் வானுலகில் இருப்பார்கள். அவர்களை பொறுத்தவரையில அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கும் பட்சத்தில் வந்து பணிகளை செய்வார்கள். யார் யாருக்கு என்னென்ன பணிகள் என்று அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறானோ, யார் யாருக்கு என்னென்ன பணிகள் அவ்வளவு அல்லாஹ் கொடுக்கிறானோ, அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க அவங்க அந்த பணிகளை செய்து கொண்டே இருப்பார்கள் என்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியுது. அது மாத்திரமல்ல, இந்த ஒரு முந்தின வருஷத்தை ஒன்று பார்த்தோம், ஆரம்ப வருஷத்தை என்ன பார்த்தோம், மக்களுக்காகவும் இஸ்திக்ஃபார் செய்வாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த தன்மை கொண்ட அல்லாஹ்வுடைய கட்டளையை பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் அர்ஹமர் ராஹிமீன் சொல்றோமே, அல்லாஹ் எந்த அளவுக்கு இரக்கமுடையவனாக இருக்கிறாங்க பாருங்க. அந்த சமயத்துல அந்த பிளந்து விடக்கூடிய அந்த வசனம் பார்த்தோம் இல்லையா, வானம். அப்ப மலக்குமார்கள் இறங்கும் போது அந்த சூழ்நிலையில பாவம் செய்த மக்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக வானவர்கள் இருப்பார் என்ற இறைமுறை வசனத்தை நம்மால் பார்க்க முடியுது. அப்போ அவங்கள்ட்ட ஒரு குணத்தை பார்த்துட்டோம், என்ன, மக்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுறவங்களாவும் இருப்பாங்க. நிறைய ஹதீஸை படிச்சுப்போம்ல, அவங்க வந்து இவருக்காக துவா செய்யறாங்க, அவங்களுக்காக துவா செய்யறாங்கன்னு சொல்லக்கூடிய செய்தி பார்த்துக்கிறோமா இல்லையா. அந்த அடிப்படையில மலக்குமார்கள் என்பவர்கள் அந்த தன்மை கொண்டவர்களாகவும் இருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல எந்த தன்மையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும் சரி, இல்ல வேறு எதுவுமான விடயங்களாக இருந்தாலும் சரி, அவை அனைத்திற்குமான ஒரு காரணி மிக பிரதானமான அடிப்படையாக இருப்பது என்ன, அல்லாஹ்வினுடைய கட்டளை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயத்தை பொறுத்தவரையில வானவர்கள் ஏராளமானவர்கள் எங்க இருப்பாங்கன்னா வானத்துல தான் இருப்பாங்க. அவங்களுடைய இது வந்து எங்கதான் வானத்தை இருப்பிடம்ங்கிறது வானத்தை பொறுத்ததாகத்தான் இருக்கும் அப்படின்ற செய்தியை நம்மளால பார்க்க முடியுது. அது மாத்திரமல்ல, மலக்குமார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பொறுத்தவரையில இறைவனுடைய கட்டளை இல்லை என்று சொன்னால் எந்த காரியத்துக்கும் இறங்க மாட்டாங்க. அது தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால வானவர்களை பொறுத்தவரையில் மேலிருந்து கீழே வர்றவங்க இங்கிருந்து பணி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி சொர்க்க நரகம்லாம் இருக்குது, அங்க பணி செய்யறவங்களா இருப்பாங்க. அதுக்கான நியமிக்கப்பட்டாக்க அங்க இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய அரிசி கிட்ட இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு இதுலையுமே வந்து வானவர்கள் இருந்து கொண்டு இருப்பாங்க. ஆனா இதுல மிக முக்கியமான இருப்பிடமாக நாம் பார்த்தோம்னு சொன்னா அது வானம்தான். அதுதான் அவங்களுடைய இருப்பிடமாக இருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள். ஆக இதுல வந்துட்டு இறங்கி வர்றாங்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளா ஒரு கட்டுகளை எரிச்சக்கூடாது, உருவாக்கி விட்டுறக்கூடாது. எப்படி வருவாங்க, எப்படி போவாங்க, எப்படி இருப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை. அவங்க ஏற்கனவே சொன்ன முடியாது, அந்த ஆணா பெண்ணா என்ன அவங்க இப்படி இருப்பாங்களா அப்படி இருப்பாங்க பத்தி தயவு செய்து கற்பனை செய்யக்கூடாது. அல்லாஹும் அதை நமக்கு சொல்லவில்லை. அல்லாஹ் நமக்கு அதை சொல்லித்தரல, நம்ம அதை பத்தி யோசிக்கக்கூடாது. அவங்க வர்றாங்கன்னா வர்றாங்க, சொல்றாங்கன்னா சொல்றாங்க, இறை செய்தி சொன்னாங்கன்னா ரசூலுல்லாஹ் இறை செய்தி சொன்னாங்க, அவ்வளவுதான். அதோட முடிச்சுக்கிறோம். அது அவங்களுக்கு ரெக்கைகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது, இருக்குது, ஆமா. அதே மாதிரி அவங்களுக்கு சில குணங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, ஆமா, அது படிச்சிருக்கிறோம். அப்போ எதனளவில் சரியாக படித்து தெரிந்து கொண்டோமோ அதன் அடிப்படையில் மாத்திரம்தான் நம்பிக்கை வச்சுக்க வேண்டும். ஏன்னா நம்ம கண்ணுக்கு நேரத்தை பார்க்கலங்கும் போது அல்லாஹ்வும் ரசூலும் எதனை சரியான அளவுகோலாக நமக்கு மார்க்கத்துல வச்சுட்டு போனாங்களோ அதை அப்படியே பின்பற்றுறதுதான் நம்முடைய இது. அது அல்லாம நாமளா சுய விளக்கம் என்ன செய்யக்கூடாது, இதற்கு கொடுக்க கூடாது என்பதனையும் இந்த தருணத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஆக நாம் கேட்டதன் அடிப்படையில் ஈமானில் உறுதியாக இருப்பதற்கும் அதே சமயத்தில் மலக்குமார்கள் சம்பந்தமான நாம் நம்பிக்கையிலே தெளிவுபடுவதற்கும் எல்லாம் அல்லாஹ் நம் யாவரும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 11க்கான கேள்வி. தாங்கள் அதிகமான முறை வரலாம் தானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடம் கேட்டார்கள்? இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் கீகி மற்றும் கீழே நியூஸ் நிறுவனத்தார்.
உங்களின் மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள். وليس سواك يمنعني